ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்டு இருக்கீங்களா, நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்டு இருக்க மாதிரி வீடியோ எப்படி உங்கள் பேர் வச்சு எடிட் பண்ணுறது, அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் சூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். இதில் வந்து 1:1 இன்ஸ்டாகிராம் சைஸ் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. இல்லை ஃபுல் ஸ்க்ரீன்ஸ் நல்லா இருக்காது, 6:9 அது நல்லாயிருக்கும். 1:1 வச்சுக்கோங்க. வச்சுட்டு எதுவும் மீடியாவில் போய்ட்டு நான் இமேஜ் தரேன். அது மாஸ்டர் ஃபஸ்ட்டு லுக் அந்த இது வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல போகிறோம். விஜய் ஃபோட்டோ வச்சு டிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எவ்வளோ தூரம் உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ தூரம் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தூரம் ஸ்டேட்டஸ் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் மேக் பண்ண நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இமேஜை டச் பண்ணிவிட்டு கட் ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அது பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷனு, அதை கிளிக் பண்ணி ரெண்டுத்துக்கு ஈக்குவல் கொடுத்துருங்க. இல்லை ஃபோட்டோ இதுவாகும். உங்களுக்கு ஃபோட்டோ வந்து போய் வரணும்னா அப்படி பண்ணிக்கோங்க. ஜூம் ஆகும். இப்போ சொல்கிறேன் பாருங்க. இப்போ இதில் ஃபுல்லாக வச்சுருங்க, ஃபுல்லாக தெரியும். அடுத்து இதை கிளிக் பண்ணி உங்கள் பேர் மட்டும் உங்கள் பேர் வர வைக்கணும். உங்கள் பேராண்ட கரெக்டாக வர வைக்கணும்னா இப்போ பாருங்கள், ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஃபோட்டோ இப்படி போவோம் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு வேணாம், ஃபோட்டோ வந்து அப்படியே இருக்கணும், ஃபுல் ஸ்க்ரீனில் அப்படியே இருக்கணும், ஃபயர் எஃபெக்ட் மட்டும்தான் மூவ் ஆகும்னா ரெண்டுத்துக்கு ஈக்குவல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து லேயர் கிளிக் பண்ணி மீடியாவுக்கு போங்க. மீடியாவுக்கு போய்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நான் இந்த ஃபயர் எஃபெக்ட்டுக்கும் இந்த இமேஜுக்கும் லிங்க் கொடுக்குறேன். இதையும் ஃபுல் ஸ்க்ரீனில் மாற்றிக்கங்க. ஃபுல் ஸ்க்ரீனில் மாற்றிட்டு பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதில் ஸ்க்ரீன் கொடுக்காதீங்க, மல்டிப்ளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு இந்த ஆட் பண்ண இந்த லேயர் கொஞ்சம் இது பண்ணி இங்கே பிளாக் வரைக்கும் இருக்கும், அதை கூட கட் பண்ணி விட்ருங்க. நாங்கள் பிளாக் அதனால் செட் ஆகுது, கட் பண்ணி விட்டு இது பண்ணி விட்ருங்க எங்கே வரைக்கும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே வெறும் மாஸ்டர் மட்டும் அது மட்டும் தான் இருக்குது. இப்போ நம்ம உங்கள் பேர் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க, உங்கள் மொபைலில் இருக்க பிக்சல் லேப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கங்க. அப்படி அப்ளிகேஷன் இல்லைனா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். போயிட்டு இந்த உங்கள் பேரை டைப் பண்ணுங்கள், என்ன பேர் வேணும். நான் என்னோடய பேரை டைப் பண்ணுறேன். ஓகே கொடுத்துருங்க. நீங்கள் எந்த நேம் வேணால் இது பண்ணிங்க. நெக்ஸ்ட் அந்த இது பண்ணுவோம். ஃபாண்ட் ஆட் பண்ணுவோம். எப்படி ஃபாண்ட் ஆட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலனா ஆல்ரெடி நான் டுட்டோரியல் போட்டிருக்கேன். அந்த டுட்டோரியலோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த டுட்டோரியல் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஃபாண்டோட லிங்க் இருக்கும். மாஸ்டர் ஃபாண்ட் மை ஃபாண்டுக்கு போயிடுங்க. அது போகாதே சர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபாண்ட்ஸ்லேயே. இது வரைக்கும் பாருங்கள் மாஸ்டர் ஃபாண்ட். நான் வந்து ஆல்ரெடி இது பண்ணியிருக்கேன். எப்படின்னா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் எப்படி நம்ம பேர் வச்சு க்ரியேட் பண்ணுறது சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் வந்து இந்த ஃபாண்ட்டோட லிங்க்கு எப்படி இது பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்கேன். அந்த ஃபாண்ட்டு வேணும்னா சொல்லிட்டு நீங்கள் அதில் போய் இது பண்ணிங்க. அந்த ஃபாண்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைனா ஃபாண்ட் உங்களுக்கு அதை டவுன்லோட் பண்ண முடியல எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த ஃபாண்ட் லிங்க் மட்டும் தனியாக கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே. இப்போ என்ன பண்ணணும், ஸ்டோக் கொடுக்கலாம். ஸ்டோக் கொஞ்சம் ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து இதை பிஎன்ஜி அது பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஃபோர்த் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு டிரான்ஸ்பரண்ட்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு
சேவ் பண்ணிங்க இமேஜை. சேவ் ஆஸ் இமேஜ். டிஃபால்ட் இருக்கிறது மட்டும் அல்ட்ரான் மாற்றிக்கங்க. அல்ட்ரான் மாற்றி சேவ் டு கேலரி. கேலரி சேவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னே நீங்கள் வந்து அந்த நேம் ஆட் பண்ணிங்க. லேயருக்கு போங்க. லேயருக்கு போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ணியிருக்க நேம் வந்து இங்கே கரெக்டாக இது பண்ணுறங்க. இல்லை பிக்சல் லேபில் கூட நீங்கள் நேம் எடிட் பண்ணி எடுத்துன்னு வந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை ஃபஸ்ட்டே பேர் ஆட் பண்ணியிருந்தால் கரெக்டாக வந்துருக்கும். நான் வந்து ஃபயர் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு பேரை ஆட் பண்ணுறேன்னா கொஞ்சம் இதுவாக இருக்குது. அதில் என்ன பண்ணுறேன்னா இதை கிளிக் பண்ணி இங்கே 3 டாட் இருக்கும், 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். சென்ட் டு பேக் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா கரெக்டாகிடும். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாகும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நீங்கள் எதனா சாங் எதனா ஆட் பண்ணணும்னா ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் எதனா சாங் எதனா ஆட் பண்ணிக்கங்க. இப்போ நான் சாங் ஆட் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட் அப்புறம் இதுமாரி இமேஜ் வந்து தலை அஜித்தோட இமேஜ், ஆக்டர் சூர்யாவுது, தனுஷ் யார் இமேஜ் வச்சு பண்ணலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் ஃபோட்டோ மட்டும் சென்ட் பண்ணுறேன். இதே ப்ரொசீஜர் வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கங்க. அப்புறம் உங்கள் ஃபோட்டோ வச்சு நீங்கள் இதுமாரி எடிட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோட்டோ எப்படி இதுமாரி நீங்கள் பண்ணுறதுன்னு இப்போ இருக்கிற பிளாக் கலரில் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனா அதையும் சொல்லுங்கள். நான் அதையும் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.